மீனா எப்படியாச்சும் முத்துவோட மனசு மாற்றி அருணும் சீதாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணும் சீதாவும் பார்த்தோன்னேயாவே முத்துக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அதனால் வந்துட்டு அவங்க மாமியார் வீட்டில் வந்து மாமியார்கிட்ட சீதா பண்ணுற சரியில்லை, அவங்க ஒன்றுக்காக தான் லவ் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்துக்குங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லாட்டி சீதாவை லவ் பண்ணுறவனையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம வாழ்க்கை எப்படியே எக்கடுகிட்ட போயிட்டு போகுது அப்படின்னு கோவத்தை சொல்லிட்டு வந்துடுறான். மீனா வந்து கேட்டோன்னே நான் மருமக என்ன சொன்னானோ அவர் பேச்சை தான் கேட்பேன், உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், இவன் லவ் பண்ண தப்பு தான், 2 நாளில் பார்த்தோன்னே இவனுக்கு லவ் வந்துருமா அப்படின்னு மீனாவோட அம்மாவும் திட்டுறாங்க. மீனா இருந்துட்டு சீதா கிட்ட என் மேல் நம்பிக்கை இருந்ததுன்னா நீ நல்ல முறையே எந்த ஒரு இது நினப்பு வச்சுக்காத, அவருக்கே நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே மனோஜ் தன்னோட ஃப்ரெண்டோடன்னு கடையில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏன் சாப்பிட்லையா அப்படிங்கிறப்ப சாப்பாடு கொண்டு வரல. அப்போ ரோகிணி கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போ ரோகிணியோட எங்கள் அம்மா பேச வேணாம்னு சொன்னதுனால நான் பேசாமல் இருக்கனால கொண்டு வந்து தரதில்லை, அதனால காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி மனோஜும் சொல்லிகிட்ருக்கான். சரிவா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். இதை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறப்ப பார்சல் வருது, யார் அனுப்பிட்டான், நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்லி கேட்குறப்ப ரோகிணி தான் கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே சந்தோஷமாக சாப்பிட்றான். ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இப்படியே பிரிஞ்சிருக்காத, அம்மா பேச்சை கேட்டுட்டு வாழ்க்கையும் இப்போ வீணாக போயிடும், கடைசியில் அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டானே நீ என்ன பண்ணுவ, நீ பேசாமல் இருந்தீன்னா வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அதனால் நீ அம்மா பேச்சு கேட்காத, நீ நல்ல முறையாக ரோகிணியை கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறான். அதை யோசிச்சுக்கிட்டேவே சாப்பிடாம அப்படி ஆயிருமான்ட்டு மனோஜ் கவலையில் இருக்கா. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்க்குறப்ப ரோகிணி லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாமல் போயிடுறா. அதுக்கு ஐயோ அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஃபீல் பண்ணிவிட்டு சரக்கு அடிக்கிறான். முத்து வந்து சீதா இப்படி பண்ணிட்டானேன்னு கவலையில் தண்ணி அடிக்கிறான். ரவி வந்து சுருதி வந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மேல் வேலைக்கு போக வேணான்னு சொன்னதுனால அந்தோட கவலையில் அவன் தண்ணிக்கு 3 பேர் தண்ணி அடிச்சுட்டு தனித்தனியாக மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா எல்லோரும் இப்படி தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கிறோம், பார்க்குறவங்க பைத்தியம் நினைக்க போகிறாங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களோட கவலையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கவலை இருக்குது, அதையெல்லாம் நம்ம பேசி தான் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு 3 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம அந்த தப்பை திருத்திக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து முத்து மேலே ரொம்ப பாசமாகவும் இருக்கா. என்னடா பண்ணுறது, இவங்க வந்து இப்படி சொல்கிறாரே, எப்படி இவரை சமாதானப்படுத்தி 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஆனால் நமக்கு தான் அவர் எதிரி மாதிரி இருந்துருக்குறாங்க, சீதா கிட்ட நல்லா தான் பழகுறாங்க, நம்ம எப்படியாச்சும் இவங்க 2 பேர்த்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முத்துக்கிட்ட திரும்ப பேசலான்னு சொல்லி பேசுகிறப்ப நீ வந்து என்ன அவனுக்கு சப்போர்ட் பேசுகிற, அவன் நமக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுத்தாலும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவனே கிடையாது, அவனுக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பேசிகிட்டு இருக்கிற, நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை இல்லையா அவனுக்கு, உங்கள் அப்பா இருந்திருந்தா நான் எப்படி எக்கடிட்டு போகணும்னு விட்டுருப்பேன், உங்கள் அம்மா வந்து என்னை வந்து மூத்த மகனாகவும் நினச்சிட்ருக்காங்க, அதனால் அந்த சீதாவுக்கு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு தருவேன், நீ வந்து அருணை பற்றி பேசாத, அருணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறான். சொன்ன மாதிரியே முத்துவும் ஒரு மாப்பிள்ளை தேடி நல்லா வசதியான மாப்பிள்ளை, நல்லா படிச்சிருக்கிற மாப்பிள்ளையாக தேடி கொண்டு வரான். ஆனால் சீதாவுக்கு அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவன் வந்து அவரே பிடிவாதமாக அருணை தான் கல்யாணம் பண்ணுவேன், அது இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு இருக்கா. முத்துக்கு கோபம் வருது. அவன் இருந்தாலும் சரி என்னடா பண்ணுறது, நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு அமைதியாக இருக்கா. முத்து வந்து சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பானா. சீதா மன உளைச்சல் இருக்கிறத பார்த்துட்டு மனசு இறங்கி அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பானு முத்து. அவன் நல்ல குணம் படைச்சவன், அதனால் கண்டிப்பாக செஞ்சு வைப்பானு. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.